ஆதவனின் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்று 21ஆம் தேதி சனிக்கிழமை நவம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு. முதலில் வீரகேசரி பத்திரிகை எமது கரம் கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் வெளியாக இருக்கும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தனியார் துறைக்கு சம்பள உயர்வு, 11 பொருட்களின் விலை குறைப்பு, வரவு செலவு திட்டத்தில் அறிவிப்பு, 4.5 மணி நேரம் வாசித்தார் நிதியமைச்சர் என்கின்ற விதமாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. 2016 இருந்து புதிய ஓய்வூதிய முறை, வவுனியாவில் பொருளாதார வலயம், கிராம சேவகர் பிரிவுக்கு 1500 மில்லியன், மலேக வீடமைப்புக்கு 1000 மில்லியன், ஜனவரியில் இருந்து இலத்திரனியல் அடையாள அட்டை, சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாவால் குறைப்பு, வருமானம் குறைந்தோருக்கு 1 லட்சம் வீடுகள், கொழும்பில் நிதி கேந்திர நிலையம், கல்வித்துறைக்காக 90,000 மில்லியன், உயர்தரத்திற்கு பின்னர் தொழிற்பயிற்சி கட்டாயம், கட்டிடத்துறையில் பயிற்சி பெறுவோருக்கு 10,000 ரூபாய், வீதி விபத்தின் போது 10,000 ரூபாய் தண்டம், கடவுச்சீட்டு கட்டணம் 10,000 ரூபாவாக அதிகரிப்பு, இரட்டை பிரஜா உரிமை கட்டணம் அதிகரிப்பு, எம்பிக்களுக்கான தீர்வையற்ற வாகன அனுமதி ரத்து, மதுபான தயாரிப்பு உரிமை கட்டணம் அதிகரிப்பு, கடனட்டுகளுக்கான முத்திரை தீர்வு குறைப்பு, பயணிகள் அறவீடு $25 இருந்து 30 அதிகரிப்பு, வாகன புகை பரிசோதனை கட்டணம் 5,000 ரூபாவாக அதிகரிப்பு, தேசத்தை கட்டியெழுப்பும் வரி 4 வீதமாக அதிகரிப்பு, பல்கலைக்கழக மாணவர்கள் மடிக்கணினி பெற கடன், யாழ்ப்பாணத்தில் கைத்தொழில் பூங்கா, புத்தகம் சஞ்சிகை இறக்குமதி வரி நீக்கம், அரசு ஊழியர்களுக்கு 1,50,000 வீடுகள், புதிய 172 போலீஸ் நிலையங்கள், மொத்த வருமானம் 20,047 பில்லியன், மொத்த செலவாக 27,087 மில்லியன், துண்டு விழும் தொகை 740 பில்லியன் என கணக்கிடப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் கீழ் இடப்பட்டிருக்கின்ற செய்திகளாக இந்த செய்திகள் காணப்படுகின்றன. இவை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இன்று பிரசுரமாகி இருக்கின்ற செய்திகளாக காணப்படுகின்றன. தனியார் துறை ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குமாறும் 2015ஆம் ஆண்டில் 1,500 ரூபாய் வழங்கப்பட்டிருந்தால் எஞ்சிய 1,000 ரூபாவையும் பெற்றுக் கொடுக்குமாறும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க வரவு செலவு திட்ட உரையில் தெரிவித்திருந்தார் என்று சொல்லி அந்த செய்தி நீளமாக செல்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. சம்பந்தனின் தோளில் தட்டிய மஹிந்த என்று குறிப்பிட்டு தேசிய அரசாங்கத்தின் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதியும் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ மாலை 4:55 மணியளவில் சபைக்கு வந்திருந்தார். நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தனது வரவு செலவு திட்டத்தை 2 மணிக்கு ஆரம்பித்து உரையாற்றிக் கொண்டிருக்கையில் சுமார் 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள் கழிந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சபைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்று சொல்லி அந்த செய்தி நீண்டு செல்கிறது. டோனி டிமெலுக்கு பின்னர் அதிக நேரம் செலவிட்ட அமைச்சர், கேலரியில் இருந்து அவதானித்த ஜனாதிபதி என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. தேசிய அரசாங்கத்தின் 2016ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2ஆம் வாசிப்பாக நேற்று பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சமர்ப்பித்தார். நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:04 மணியளவில் திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பித்த அமைச்சர் சுமார் 4.5 மணி நேரம் அதனை வாசித்து விளக்கம் அளித்தார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிச்சைக்காரனுக்கு பவுடர் போட்டது போன்ற வரவு செலவு திட்டம் விமர்சிக்கிறார் பந்துல குணவர்த்தன என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. தேசிய அரசாங்கத்தின் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவானது அலங்கோலமான பிச்சைக்காரனுக்கு பவுடர் போட்டு அவனை அலங்கரித்து விட்டதை போன்று அமைந்திருப்பதாக மஹிந்த அணியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேற்கொண்டு தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்ற நிலையில் ஷமந்தா பவர் இன்று வருகிறார் என்று சொல்லி அவருடைய புகைப்படம் தாங்கிய கட்டமிடப்பட்ட இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி நாளிதழ் முன்பக்கத்தில் காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் எதிர்வரும் திங்கள் நண்பகல் கொழும்பில் அமைந்துள்ள அமெரிக்க தூதுவரின் இல்லத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பேச்சுவார்த்தையிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அப்துல் கசாப் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து மாலி ஹோட்டலுக்குள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 170 பேரும் மீட்கப்பட்டனர். 27 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் என்கின்ற விதமாய் புகைப்படம் தாங்கிய இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் புகுந்த தீவிரவாதிகள் அங்கு 7வது மாடியில் தங்கியிருந்த 30 ஊழியர்கள் உட்பட சுமார் 170 பேரை பணைய கைதிகளாக பிடித்த சம்பவத்தின் பின்னணியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அங்கு 27 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேற்படி 27 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதோடு அங்கே பணைய கைதிகளாக 170 பேரும் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய தினம் வீரகேசரி நாளிதழின் முதல் பக்கத்தை அலங்கரித்த செய்திகளாக காணப்படுகின்றன.
தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதிக அளவுக்கு வர்த்தகத்துறையை ஊக்குவிக்கும் பட்ஜெட் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது இன்றைய தலைப்புச் செய்தி. தேசிய அரசாங்கத்தின் 2016 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 6% பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை எதிர்பார்ப்பென அரசாங்கம் நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து சுமார் 4.5 மணி நேரம் உரையாற்றிய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, சர்வதேச நிதி நிலையமாக கொழும்பு உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அதிக அளவுக்கு வர்த்தகத்துறையை மேம்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் தன்மைகளை கொண்டதாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதனை அவதானிக்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக மேற்படி அந்த செய்தி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மீதான பார்வையாக தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து மக்களுக்கு உடனடி நன்மை தரும் விலை குறைப்பு என்கின்ற விதமாய் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு அமைய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன. அதன் சாராம்சமாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்தியாவுடனான சீபா ஒப்பந்தம் இலங்கைக்கு பாதகமானது என்று சொல்லி இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. உத்தேச இலங்கை இந்திய வர்த்தக ஒப்பந்தம் சீபா இலங்கைக்கு மிகவும் பாதகமான முறையில் அமைந்துள்ளதாக அரசு மருத்துவர்களின் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தமான சீபா ஒப்பந்தம் தொடர்பில் எழுந்த கடுமையான எதிர்ப்பலை காரணமாக குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது கைவிடப்பட்டது. எனினும் தற்போது அந்த ஒப்பந்தத்தில் சில மாறுதல்களோடு EDCA ஒப்பந்தம் என்ற பெயரில் கைச்சாத்திடப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து அந்த சீபா ஒப்பந்தம் தொடர்பான செய்தியாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிறது. எங்கள் காலத்தில் வெள்ளை வான் என்றால் அதற்கு முன் கடத்தியது கருப்பு வான்களா? கோத்தபாய ராஜபக்ச கேள்வி என்கின்ற விதமாய் அவருடைய புகைப்படம் தாங்கிய இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினக்குரலின் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. ராணுவ புலனாய்வு பிரிவினரை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் வெள்ளை வான்களை பயன்படுத்தி ஆட்கடத்தலிலும் காணாமல் போகச் செய்ததிலும் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையுடன் வடக்கு முதலமைச்சர் சந்திப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. கட்சியில் ஏற்பட்டுள்ள சில பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூட்டமைப்பின் பிரதி தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தனை சந்தித்து பேச விரும்புவதாக கட்சி தலைமைக்கு CV விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார் என்று சொல்லியும் அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தை அலங்கரித்திருந்த மிக முக்கியமான தற்போது பேசப்படுகின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், சுடரொளி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக, நாட்டு மக்களை தளம்பல் நிலைக்கு தள்ளிய பட்ஜெட், பொது முதலீட்டை ஊக்குவிக்க வரிச்சுமை என்கின்ற விதமாய் இன்றைய சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. பொது முதலீடுகளை அதிகரிப்பதற்காக மக்களின் மீது வரிச்சுமையை ஏற்றுகின்ற 2016 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தேசிய அரசு நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு, விவசாயம் ஆகிய துறைகளில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் நிதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மீதான பார்வையாக அதன் நன்மை தீமைகளை மக்களுக்கு எடுத்து எம்புகின்ற விதமாக இன்றைய தலைப்புச் செய்தி சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட மிக நீளமான செய்தி ஒன்று காணப்படுகிறது. பட்ஜெட் ஒரே பார்வையில் என்கின்ற விதமாய் பால்மா அத்தியாவசிய பொருட்கள், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு விலை குறைப்பு, பாஸ்போர்ட், தொலைபேசி கட்டணம், மதுபான வகைகளின் விலைகள் அதிகரிப்பு, நெல் கொள்வனவு விலை நிர்ணயம், புதிய விமான நிலையங்கள் 3, பல்கலைக்கழக புதிய பீடங்கள் 3 என்று சொல்லி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் தொடர்பான விடயங்களாக இந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன. மக்களை ஏமாற்றும் பட்ஜெட் சாடுகிறது மஹிந்த தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி என்று இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. தேசிய அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ள கன்னி வரவு செலவு திட்டத்தின் மூலம் அவர்களது பொருளாதார கொள்கை தெளிவாகியுள்ளதோடு தனியார் துறையை நோக்கி செல்லும் இந்த பயணமானது நாட்டின் எதிர்காலத்திற்கு பெரும் பாதிப்பாக அமையும் என்று மஹிந்த தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களுக்கு சலுகைகளை வழங்கும் போர்வையில் பல முக்கிய சலுகைகள் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி அவருடைய கருத்தாக தொடர்ந்து செல்கிறது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க 10 பேர் கொண்ட அமைச்சரவை குழு பிரதமர் தலைமையில் நியமனம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் புகைப்படம் தாங்கிய செய்தியாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை
முறையை ஒழித்தல் மற்றும் தேர்தல் முறையை மறுசீரமைப்பு செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 10 பேர் அடங்கிய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10 அமைச்சர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து விரிந்து செல்கிறது. தொடர்ந்து இன்னுமொரு செய்தி காணப்படுகிறது. வெற்று பட்ஜெட் என்கின்ற தலைப்பில் தேசிய அரசால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து தனது பார்வையை வெளிப்படுத்திய பிரபல பொருளாதார நிபுணரும் அபிவிருத்திக்கான பரிந்துரை ஆய்வகத்தின் பிரதம ஆய்வாளருமான கலாநிதி முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் நீண்டகால பொருளாதார இலக்குகளை கொண்டிராத இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வெற்று வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று சொல்லி அவருடைய கருத்துக்கள் எந்த விதமாய் அமைந்திருக்கின்றன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவை இன்றைய தினம் வெளியாக இருந்த சுடரொளி பத்திரிகையின் முதற் பக்கத்தை அலங்கரித்திருந்த செய்திகளாக இருக்கின்றன. மேலும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கும் வலம்புரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக பட்ஜெட் 2016 வருமானம் 2047 பில்லியன், செலவினம் 2787 பில்லியன், துண்டு விழும் தொகை 740 பில்லியன் என்று நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலான பட்ஜெட் தொடர்பான செய்தியாக இன்றைய செய்தி அமைந்திருக்கிறது. பால்மா கேஸ் விலை குறைப்பு, கல்விக்கு 5.41% ஒதுக்கீடு, நல்லூரில் புற்றுநோய் வைத்தியசாலை, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சலுகைகள், தனியார் துறைக்கு 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு, கிராம வீட்டுக்கடன் திட்டம், விவசாயம், மீன்பிடித்துறை அபிவிருத்தி, வவுனியாவில் பொருளாதார வலயம், புதிய ஓய்வூதிய திட்டம், வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க திட்டம், GSP பிளஸ் நிவாரணத்தை பெறல், பாவித்த தொலைபேசி இறக்குமதிக்கு தடை போன்ற செய்திகள் இந்த செய்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றும் இடம் பிடித்திருக்கிறது. கார்த்திகை மாதத்தின் புனித வாரத்தில் நற்பண்புகளை வெளிப்படுத்தவாறு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அழைப்பு என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி இன்றைய வலம்புரியில் காணப்படுகிறது. யுத்தத்தினால் உயிரிழந்த எமது உறவுகளை நினைவு கூறுகின்ற கார்த்திகை மாதத்தின் புனித வாரத்தில் எமக்காகவும் எமது எதிர்கால சந்ததியின் நல்வாழ்வுக்காகவும் நற்பண்புகளை வெளிப்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் என்னென்ன விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைகளோடு வடக்கில் இன்று பதில் பாடசாலை 9 பாடசாலைகள் தவிர என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகள் அனைத்திலும் இன்று சனிக்கிழமை பதில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாரிய பொருளாதார நெருக்கடியில் நாடு, பட்ஜெட் சமர்ப்பிப்பில் நிதியமைச்சர் வருத்தம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு பலியாகியுள்ளது. இதனால் குறைந்த வருமானம் பெறும் நிலையும் வேலைவாய்ப்பின்மையும் அதிகரிக்கலாம் எனவும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் எச்சரித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி நேற்றையத்தின் நிகழ்வுகளை எடுத்துரைத்து எம்பிச் செல்கிறது. மீண்டும் விசாரணை, மஹிந்தவை தொடரும் சோதனை, டிசம்பர் 17 மற்றும் 18 மீளவும் அழைப்பு என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படம் தாங்கிய செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்வரும் டிசம்பர் 17, 18 தேதிகளில் மீண்டும் விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு பாரிய ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. யாழில் டெங்கு தீவிரம், நேற்று மட்டும் 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதி என்று சொல்லி இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. யாழ் நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சலின் தீவிரம் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 8 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து இங்கு பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து யாழில் இருந்து வெளியாகும் இன்னும் ஒரு பத்திரிகையான உதயன் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டு மக்களை தளம்பல் நிலைக்கு தள்ளிய பட்ஜெட், பொது முதலீட்டை ஊக்குவிக்க வரிச்சுமை என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பொது முதலீடுகளை அதிகரிப்பதற்காக மக்களின் மீது வரிச்சுமையை ஏற்றுகின்ற 2016ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தேசிய அரசு நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு, விவசாயம் ஆகிய துறைகளில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கும் வகையில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்த செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஒரே பார்வையில் நல்லாட்சி பட்ஜெட் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பாகவும் என்னென்ன சலுகைகளை அரசு இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு வழங்கியுள்ளது என்பது தொடர்பாகவும் இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. திருமலை ரகசிய வதை முகாம்,
3 கடற்படை அதிகாரிகள் கைது என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் செயற்குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்ட திருகோணமலை ரகசிய வதை முகாம் தொடர்பில் கடற்படை அதிகாரிகள் 3 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கிளைமோர் குண்டு வைத்ததாக கைதாகிய இளைஞன் நிரபராதி 7 வருடங்களின் பின்னர் விடுதலை என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ராணுவத்தினருக்கு கிளைமோர் குண்டு வைத்தும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 7 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த வடமராட்சி இளைஞன் விசாரணையின் பின்னர் யாழ் மேலதிக நீதிமன்றினால் நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சியில் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எஸ் நிஷான் என்ற இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு 7 வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் நேற்றைய தினமே அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 11 அத்தியாவசிய பொருட்கள் நேற்று முதல் விலை குறைப்பு. மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவால் இறங்கியது என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்ற செய்தியொன்றும் இன்றைய தினம் உதயனில் இடம் பிடித்திருக்கிறது. மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். கேளிக்கைகளை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளியாகி இருக்கும் உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இடம் பிடித்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வெளியாகியிருந்த முக்கியமான நாளேடுகளின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தியிருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.